வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 11. விக்ரமாதித்தர் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி வேதாளத்தை தன் தோளில் சுமந்தவாறு குகையை விட்டு நடக்கத் தொடங்கினார். அவரது பராக்கிரமத்தை பார்த்து வியந்தாலும் வேதாளம் தான் தப்பித்து செல்வதற்கான வழியையே தேடிய வண்ணம் இருந்தது. அதனால் வேதாளம் மீண்டும் ஒரு கதையை விக்ரமாதித்தருக்கு சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தனே, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். யமுனை நதி கரையில் பிரம்மஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அங்கே அக்னி சுவாமி என்ற ஒருவன் இருந்தான். அவன் வேதங்கள் முழுமையும் அறிந்தவன். அவனுக்கு மந்தாராவதி எனும் அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள். படைத்த பிரம்மனை பார்த்து வியக்கும் அழகு கொண்ட அந்த பெண்ணை கண்டவர்களெல்லாம் காதல் கொள்வர். அத்தனை அழகு அவளுக்கு. காலம் சென்றது. அவள் இளம் பருவத்தை அடைந்தாள். அவளுக்கு ஏற்றபடி எல்லா அம்சங்களும் நிறைந்த 3 இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் ஒருவன் மாற்றி ஒருவன் அந்த பெண்ணை தனக்கே மனம் செய்து கொடுக்குமாறு அவளது தந்தையை வேண்டினார்கள். அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரை விட்டு விடுவதாக ஒவ்வொருவரும் கூறினார்கள். ஒருவனும் மனம் முடித்தால் மற்ற இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற பயத்தில் அவளது தந்தை அவளை யாருக்கும் மனம் முடிக்காமல் இருந்தார். இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு திடீர் நோய் தாக்கி படுக்கையில் விழுந்தார். குணப்படுத்தவே முடியாமல் இறந்து போய்விட்டார். அவளையே நினைத்து வந்த 3 இளைஞர்களும் மிகவும் மனவேதனையும் துக்கமும் அடைந்தார்கள். அவள் உடல் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. அம்மூவருள் ஒருவன் சுடுகாட்டிலேயே தங்கிவிட்டான். அவளது நினைவு மிகவும் வாட்டவே அந்த பெண்ணை தகனம் செய்த சாம்பலிலேயே படுக்கையாக ஆக்கி அதிலேயே உறங்கி அங்கேயே தங்க துவங்கினான். மற்றொருவனோ அவள் மீது கொண்ட பாசத்தால் அவளது அஸ்திகளை எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு போனான். 3ஆமவனோ துக்கத்தால் துறவியாக மாறி தேசாந்திரம் போக துவங்கினான். ஒரு ரிஷியின் வீட்டில் சாப்பிட சென்றான். அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதையான உபசரிப்பு செய்து அவனுக்கு வயிறார உணவளித்தனர். அந்த நேரத்தில் அந்த ரிஷியின் வீட்டில் இருந்த குழந்தை விளையாடி கொண்ட அடுப்பில் இருந்த நெருப்புக்குள் விழுந்து விட்டது. குளிர்ந்து விட்டிருந்த நெருப்பில் குழந்தை உடல் கருகி சாம்பலானது. குழந்தையின் தாய் கதறியாளத் தொடங்கினாள். 3ஆமவனோ செய்வதறியாம திகைத்தான். அப்போது ரிஷி இருவரையும் சமாதானப்படுத்தினார். கவலை கொள்ளாதீர்கள், நான் அவனை பிழைக்க வைத்து விடுவேன் என்று கூறி சஞ்சீவி மந்திரம் அடங்கிய ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு மந்திரங்கள் சொன்னவாறே ஒரு பிடி மண் எடுத்து குழந்தை எறிந்த சாம்பல் மீது வீசினார். குழந்தை முன் இறந்தபடியே உயிர் பிழைத்து எழுந்தது. இதனை பார்த்த அதிசயித்து போன துறவியாக இருக்கும் இளைஞன் தனது நேசமிக்க காதலியை நோய்க்கு கொடுத்துவிட்டு அவள் சாம்பலானதை பார்த்த துக்கத்தினால் இப்படி துறவியாக மாறிவிட்டதையும் அதனால் தனக்கு இந்த மந்திரத்தை கற்றுத்தரும்படி இளைஞன் ரிஷியிடம் கேட்டுக்கொண்டான். அவன் மீது இறக்கப்பட்ட ரிஷியும் அவனுக்காக அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தான். மந்திரங்கள் கற்றுக்கொண்ட 3ஆமவன் மந்தாரவதியை தகனம் செய்த இடத்திற்கு விரைந்து வந்தான். அங்கே மற்றவன் சாம்பல் மீது படுத்துக்கொண்டது அவளையே நினைத்து கொண்டிருந்தான். மற்றவன் அவளது அஸ்தியை கரைத்துவிட்டு அப்போதுதான் மயானத்திற்கு வந்திருந்தான். மந்திரங்களை கற்றுக்கொண்ட இளைஞன், நான் மந்தாரவதியை உயிர்ப்பிக்கும் மந்திரம் வைத்திருக்கிறேன் என்றும் அவளை உயிருடன் வரவழைக்கிறேன் என்றும் கூறி சாம்பல் மீது இருந்தவனை விலக சொன்னான். 2 இளைஞர்களும் அவனுக்கு விலகி வழிவிட்டார்கள். இப்போது சில மந்திரங்களை சொல்லி ஒரு பிடி மண் எடுத்து மந்தாரவதியின் சாம்பலில் போட்டான் இளைஞன். எல்லோரும் வியக்கும் வகையில் மந்தாரவதி உயிருடன் எழுந்து நின்றார். அவளது அழகை கண்டு மூவரும் அவள் மீது தாழ முடியாத மையல் கொண்டார்கள். மூவரும் முன்பு சொன்னது போலவே தன்னைத்தான் அவள் மணக்க வேண்டும் என்றும் பிடிவாதம் பிடித்தனர். அவளை உயிர்ப்பித்தவனோ, என் மந்திரத்தால் தானே இவள் பிழைத்தாள், அதனால் இவள் எனக்குத்தான் சொந்தம் என்றான். மற்றவனோ, அவளது அஸ்தியை கங்கையில் கரைத்து அவளது ஆத்மாவை ஜீவனுடன் வைத்திருந்தது நான் தான், அதனால் அவள் எனக்குத்தான் சொந்தம் என்றான். இன்னொருவனோ, அவளது சாம்பலிலேயே படுத்துறங்கி அதை பத்திரமாக பாதுகாத்தால் தானே அவளை உங்களால் உயிர்ப்பிக்க முடிந்தது, எனவே அவள் எனக்கே சொந்தம் என்றான். இப்போது கதையை நிறுத்திவிட்ட வேதாளம் விக்ரமாதித்தரிடம் கேட்டது, ஏன் மன்னா விக்ரமாதித்தா, இந்த பேரழகி மந்தாரவதி யாரை மணக்க வேண்டும் என்று நீ சரியான தீர்ப்பை சொல். விடை திறந்தும் வாய் திறக்காமல் இருந்தால் உனது தலை வெடித்துவிடும், நினைவில் கொள் என்றது. விக்ரமாதித்தர் உடனே பேசலானார். வேதாளமே, சொல்கிறேன் கேள். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர வலிமையால் அவளை பிழைக்க வைத்தவன் உயிர் கொடுத்தவன் என்பதால் அவன் அவளுக்கு தந்தையாவான். எலும்புகளை கொண்டு சென்று கங்கையில் கரைத்தவன் ஈம கடன் செய்த மகனாவான். அவள் மீது கொண்டுள்ள காதலால் அவள் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே தங்கி தபசு செய்து அதனை தழுவி கிடந்தவனே அவளை மணந்து கொள்ள தகுதியானவன் என்றார். இதனை கேட்ட வேதாளம், மிக சரியாக சொன்னாய் விக்ரமாதித்தா, ஆனால் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய், மறந்து விட்டாயா? நீ வாய் திறந்து பேசினால் நான் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு பறந்து விடுவேன், இதோ பார் என்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் பிடியிலிருந்து தப்பி மீண்டும் மரத்தில் ஏறியது வேதாளம். என நேயர்களே, பேசினாலும் குற்றம், பேசாமல் இருந்தாலும் குற்றம் என்றால் எப்படிதான் வேதாளத்தை வசப்படுத்துவது? மொழிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் போல் இருக்கிறதே. வேதாளத்திற்கு பதில் சொல்வதில் ஏதேனும் சூட்சமும் இருக்குமோ? தொடர்ந்திருப்போம் நேயர்களே. வரும் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு அருமையான கதை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்திருங்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.